ஹாயோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு காலையில் ப்ரொமோவில் வந்தது பார்த்தீங்களா, அந்த டாஸ்க் 3 டீமாக பிரியணும்னு அதில் வந்துட்டு எண்டு. ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு போல இருக்குது அந்த டாஸ்க்லாம். என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியல. இது இனிமேல் தான் நம்மளுக்கு ஒரு லைவ்ல இது வரைக்கும் வரல. ஸோ முடியும் போது பிக் பாஸ் வந்து யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின் போது மேக்ஸிமம் அங்கே வந்து 2 பாயிண்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டை விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் சாண்ட்ரா, திவ்யா அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக கொடுக்குறாங்க. மொத்தம் 3 டீமில் விக்ரம் ஒரு டீமு, சபரி ஒரு டீமு. ஸோ இந்த 2 டீமும் வந்துட்டு அப்படியே விஜய் பார்வதி, திவ்யா, சாண்டா இருக்கிற டீமுக்கு அகேன்ஸ்டாக மாறுறாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு அதை சொன்ன உடனே விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாரு, சாம்பார் ஸ்குவாட்ன்றது தான் அந்த விஜய் பார்வதி அந்த டீம்லாம், அவங்களுக்கு நாங்கள் 1 பாயிண்ட் தரோம் அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ரம்யாவும் வந்துட்டு நாங்கள் வந்து சாம்பார் டீமுக்கு வந்து 1 பாயிண்ட் தரணும்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசி வச்சு பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் நல்லா பழி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து 2 பாயிண்ட் தரோன்னு விக்ரம் சொல்கிறாப்புல. ரம்யா வந்து 1 பாயிண்ட் தான் தருவோம், ஏன்னா ஹைஜீனிக்கே சுத்தமாக கிடையாது, ஃபன்னு சுத்தமாக இல்லை அப்படின்னு இந்த டீமை விஜய் பார்வதி அந்த டீமை வந்துட்டு கலாய்க்கிறாங்க. மாயா அதுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் அவங்க நல்லா பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு திரும்ப வந்து ரிவிட் அடிக்கிறாங்க. என்னென்னா மாயாவிஸ்க்கு 1 பாயிண்ட் தான், ஃப்ளஷ்டுக்கு 1 பாயிண்ட் தான். ஃப்ளஷ் டீமுக்கும் மாயாவிஸ்க்கு வந்து நான் ஏன் 1 பாயிண்ட் கொடுக்குறேன்னா ப்ராப்பராக க்ளீனிங்கே இல்லை, ப்ராப்பராக மாப் சுத்தமாக போடலை. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் மிஷினில் யாரோடையோ பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது சபரி உடனே டென்ஷன் ஆகிறாரு. இல்லை யாரோடதுன்னு இல்லை, அது வந்து எஃப்ஜே அப்படின்போது சபரி இது ஃபன் டாஸ்க் சபரி, டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாங்க. இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம், நான் சாயந்தரமில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அவங்க பண்ணுறதுலாம் சரியில்லை. ஆனால் அதை விட மோசம் பார்த்தீங்கன்னா சபரி. ஏன்னா சபரிக்கு அவ்வளோ விஷயங்கள் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சு அவ்வளோ இது பண்ணதுக்கப்புறமா அந்த நாமினேஷனில் நல்லா யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட மூளையே இல்லாமல் நேற்று வந்துட்டு அந்த ஓப்பன் நாமினேஷனில் மீண்டும் ஆல்ரெடி விஜய் பார்வதி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் விஜய் பார்வதி சொன்னார் பார்த்தீங்களா, ரொம்ப கேவலம். அதுக்கப்புறம் காம்படிஷன் யார், உங்களோட காம்படிட்டர் யாருன்னு கேட்கும்போது ரம்யான்னார் பாருங்க, அது அதை விட கேவலம். ஏன் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்னால் வந்துட்டு அந்த எமோஷனல் பாண்டிங்கை வந்து தாண்ட முடியலையாம். அடாடாடாடாடா எப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க தான் வந்து என்னுடைய எமோஷனல் பாண்டிங்காக. இவரெல்லாம் திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு சில பேர் இவருக்கு சொம்பு தூக்கின்னு வராங்க, சபரி ரொம்ப நல்லவராக இருந்தால் போதாது, இங்கே கேம் விளாட்ணும்ல, நான் நல்லவன்னு சொல்லிட்டு மூலையில் உட்காந்தா நீங்கள் உட்காந்து 24 ஹவர்ஸ் அந்த மூலையில் உட்காந்து அவரையே பார்த்துட்டு இருப்பீங்களா? என்னத்தை சொல்ல? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.